தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. சாதாரண தொழிலாளி கிடையாது, பிரியாணி கடை வச்சிருக்கிறவங்க கிடையாது, பத்திரிகையாளருக்கே கிடையாதுங்க. நாடாளுமன்ற தொகுதி தமிழிசை தங்கபாண்டியன் எம்பி இல்லையா? ஆமாம். அவங்களுடைய 5 வருட செயல்பாடு ஒன்றுமே சொல்லுங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யுங்க. இதை பண்ண அதை பண்ண இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே எல்லாத்தையும் கொடுத்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவங்க பொய் பொய் பொய். டிஎம்கே முழுக்க முழுக்க அவர் ஐயோ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யுங்க. நாங்கள் சொல்கிற 40% வாக்குகளை 40 பாராளுமன்றம் 234 சட்டமன்றத்தில் எங்களால் எடுக்க முடியும். உழைச்சிருக்கிறோங்க, களப்பணி செஞ்சுருக்கிறோம். பிரதமரோட ஆட்சி 10 ஆண்டு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோங்க. சேப்பாக்கம் தொகுதிங்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். உங்கள் எம்எல்ஏவோட செயல்பாடு எப்படி? ஐயோ அவருக்கு தான் ஒன்றுமே தெரியல. அவரை எதனா கேட்டு பாருங்களா. எனக்கு தெரியலாம் தெரியும். அவருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கு. அவர் குழந்தை கிட்ட கொடுத்துருக்குறாங்க அந்த பதவியை. நேர்மையான அண்ணாமலை ஆட்சி வரணுன்றது எல்லாரும் மக்களுடைய, இது என்னோட மக்களுடைய எண்ணங்கள். திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா பூஜ்யம் தான், எல்லாத்துலயுமே பூஜ்யம். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் சீர்கேடு எல்லாத்துலயுமே. நாங்கள் தென் சென்னை மாவட்டம் டி நகர் சட்டமன்ற தொகுதி மேற்கு மண்டலிருந்து வரோம். உங்கள் பகுதியில் பாஜக வளர்ச்சி எப்படி? எங்களோட பகுதின்றதை விட இன்னைக்கு பாரத தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா ஆட்சி செய்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த தென் மாநிலத்தில், இந்த தமிழகத்தில் வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40 பாராளுமன்றத்திலையும் மிகப்பெரிய சரித்திர வெற்றிய தாமரை சின்னம் எங்களின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் எங்கள் தென் சென்னை பாராளுமன்றம் கட்டாயம் நாங்கள் தாமரையில் வெற்றி பெறுவோம். இது சென்னையில் திமுக கொஞ்சம் மிகப்பெரிய அளவு வலிமையாக இருக்க கட்சிங்கிற தோற்றம் இருக்குது. நீங்கள் களத்தில் இருக்கீங்க, அது உங்களுடைய கருத்து. அண்ணா, வலிமைன்றது என்னென்ன வலிமை? யார் வலிமை? இந்த நாட்டின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான் வலிமையானவர்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2.5 வருஷம் ஆகுது. நீங்கள் 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி நிலவரத்தை பார்த்தா 20 வருஷம் ஆட்சி செய்து மக்கள் ஒரு ஏக்கத்தில் ஆட்சி மாற்ற தேவைன்றதை இன்னைக்கு விரும்புகிறாங்க. அவங்க ஆட்சிக்கு விடியலை தெரிகிறோம் வாருங்கள்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் நாங்கள் ஒரு குடிமக்களை 20 வருஷம் திமுக ஆட்சி செஞ்சதை ஃபீல் பண்ணுறோம். என்னைக்கிட இந்த ஆட்சி ஒளியும், என்னைக்கு இந்த திராவிட மாடல் ஒளிந்து தேசிய மாடல் தமிழகத்தில் வளர்ச்சி அடையுன்னு இன்னைக்கு நீங்களே பார்க்கலாம், கண்ணெதிர்க்க பார்க்கலாம். மக்கள் சாரையாக வராங்க. எதை நோக்கி வராங்க? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நல்லாட்சியில் தமிழகத்தில் இளைஞர்களின் எழுச்சி நாயகன், தன்னம்பிக்கை நாயகன் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை கருத்தை வலுப்படுத்ததான் இன்னைக்கு இவ்வளோ பேர் சாரையாக வரும். வேற எந்த கட்சி மாநாட்டில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைங்க. தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. சாதாரண தொழிலாளி கிடையாது, பிரியாணி கடை வச்சிருக்கிறவங்க கிடையாது, பத்திரிகையாளருக்கே கிடையாதுங்க. 2 நாளைக்கு முன்னே திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாருங்க. பத்திரிகையாளர் திமுகவுடைய அங்கீகார பதவியில் இருக்க பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார். இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாதுங்க. பாஜக இந்த தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வாங்க, எத்தனை தொகுதிகள் வேணும்? ஆனால் தமிழ்நாட்டில் கிட்ட பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-7.5 கோடி பேர் இருப்பாங்க. நமக்கு வாக்கு சீட்டு வாக்கு முறைன்னு பார்த்தா ஒரு 4.5 கோடி 5 கோடி வாக்கு தான் பதிவாகும். நம்ம தென் சென்னை பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்ட ஒரு 12 லட்சம் 13 லட்சம் வாக்குகள் வரும். இதில் நீங்கள் பாரதிய ஜனதாவுக்குன்னு வாக்கு சதவீதத்தில் நீங்கள் இப்போ கேட்காதீங்க. நாங்கள் சொல்கிற 40% வாக்குகளை 40 பாராளுமன்றம் 234 சட்டமன்றத்தில் எங்களால் எடுக்க முடியும். உழைச்சிருக்கிறோங்க, களப்பணி செஞ்சுருக்கிறோம். பிரதமரோட ஆட்சி 10 ஆண்டு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோங்க. நாங்கள் சும்மா ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாக்கு கேட்கல. மக்களுக்கு 10 ஆண்டு சேவை செய்து கிராமப்புற குடிசை இல்லாத வீடுகளாக இருக்கட்டும், குடிநீர் வசதிகளாக இருக்கட்டும், சாலை வர வியாபாரிகளுக்கு லோனாக இருக்கட்டும், 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீட்டு திட்டமாக இருக்கட்டும், கழிப்பிடம் கட்டும் திட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு சிறு நிதி கிசான் நிதிகளாக இருக்கட்டும், சென்னை போன்ற வளர்ந்த மாநகரத்தில் ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், ரயில்வே துறையில் வந்தே பாரத்தாக இருக்கட்டும், 10 ஆண்டு காலம் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் 5 ஆண்டு இலவச ரேஷன் அரிசி 100 கோடி 130 ரேஷன் கார்டுக்கு மறுபடியும் 5 ஆண்டுக்கு
இந்தியா ஃபுல்லாக ரேஷன் அரிசி பிரிங்க. முழுமையாக மக்கள் பணிகளை செய்துட்டு தான் நாங்கள் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வரோம். நாங்கள் வாக்கு கேட்கல, சஞ்சய் சேவைகளை மேலும் தொடர்றதுக்காக நாங்கள் கேட்குறோம். எந்த பகுதியிலேருந்து வரீங்க? மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரவிளக்கு பகுதியிலேருந்து வரோம். உங்கள் பகுதியில் பாஜகவோட வளர்ச்சி? பாஜக வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்குங்க சார். என்னுடைய ஜெயலட்சுமி விருதுலேயே கிட்டத்தட்ட இப்போ முதல்ல வந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி தயாநிதி மாறன், ஆமாங்க சார். அவருடைய செயல்பாடு எப்படி? செயல்பாடு அவர் நம்ம தொகுதி பக்கமே வர மாட்டேங்கிறாரு ஜி. இவரெல்லாம் எங்கே வந்து நின்று மக்களுக்குன்னு என்ன செய்ய போகிறாரு? அவர் இதுவரை மக்கள் எலெக்ஷன் அப்போ பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. மக்களுக்கு ஏதோ செய்வாங்கன்னு தெரியல ஒன்று. போதைப் பொருள் கடத்தல் இந்த செய்தி மாட்டிருக்காங்க. ஆமாங்க. அதுல இருந்து ஒரு திமுகவை சேர்ந்த முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டார். எப்படி பார்க்கணும்? இது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க செயலுங்க இது. சின்ன இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கெடுதியான ஒன்று. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக இன்னும் அதிகமாக போதைப்பொருள் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு இது காரணம். இதை தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும். இந்த தேர்தலில் பாஜக எவ்வளோ வாக்குகள் இந்த காலத்தில் நீங்கள் பணியில் இருக்கீங்க? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40% கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் பகுதியில் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி? எங்கள் பகுதியில் ஒரு 40-50% வளர்ச்சி வந்திருக்கு, பாதி அளவுக்கு வந்திருக்குது. இன்னும் அதிகமாக வரும். அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுலாம் இன்னும் அதிகமாக வரும். கடந்த தேர்தலில் வந்து நாடாளுமன்ற எம்பி, திமுகவோட எம்பி எப்படி செயல்பட்டார்? அது உங்களுக்கே தெரியும். அவரோட செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். மக்கள் 5 வருடத்துக்கு ஒரு முறை வர்றாங்க. எங்கள் பிஜேபியில் இருக்கிறவங்க களத்திலே இருக்கிறாங்க. இன்னும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. எங்களோட தலைவர் அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் கிடச்சிருக்கிறாங்க. இது இந்த தேர்தலில் பாஜக வந்து 20% வாக்குகள் வாங்கும் கருத்து கணிப்புலாம் சொல்லுது. நீங்கள் எப்படி பாருங்க? அதுக்கு மேலேயே வாங்கும். எங்களோட கருத்து கணிப்படி 35 வரும். 35% வரும். உங்கள் பகுதியில் பாஜகவோட வளர்ச்சி எப்படி? எங்கள் பகுதியில் வந்து பாஜக நல்லா அதிகமாக வளர்ச்சி இருக்கு. இது 32,000 ஓட்டில் 25,000 ஓட்டுக்கு மேலே கண்டிப்பாக ஆகும். சரி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் எம்பி வந்து திமுக எம்பி தேர்ந்தெடுத்தீங்க. டிஆர் பாலர் இருந்தார். ஒன்றும் எதுவும் செய்யலை மக்களுக்காக. சாலை வசதி சரியில்லை, பஸ்ஸும் இல்லை. ஏற்கனவே வந்த பஸ்ஸு நின்று போச்சு, ஊருக்கு நாசம் பண்ணிட்டாங்க. அதனால எந்த பலனும் கிடையாது. அவருனால மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. பாஜக 20% வாக்குகள் இருந்தது வாங்கன்னு கணிச்சிருக்காங்க. உங்களுடைய 20-25% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க எந்த நாடாளுமன்ற தொகுதி? நான் சேப்பாக்கம் மண்டல் 62வது வட்டத் தலைவர். சேப்பாக்கம்னா கிட்டத்தட்ட உதயநிதி சிந்தாதிரி அவர் தொகுதி சிந்தாதிரி. அந்த தொகுதியில பாஜகவோட வளர்ச்சி எப்படி? பாஜக வந்து அதிகமாக வளர்ந்துருக்கோம். நான் இருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு 10 பேர் தான் பிஜேபியில் இருப்பாங்க, 20 பேர் தான் பிஜேபியில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து 32 கிளையும் போட்டாச்சு. 32 கிளை தலைவர்கள் இருக்காங்க, பிஎல் இருக்காங்க, 1+12 போட்டாச்சு. எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. பிஜேபினா இப்போ இல்லாத தெருவே கிடையாது. நாங்கள் 32 பூத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு. அதிகமாக நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோம். இந்த நாடாளுமன்றத்தில் பிஜேபியில் நாங்கள் சேப்பாக்கம் நாங்கள் ஜெயிப்போம். நாடாளுமன்ற தொகுதி வந்து தமிழிசை தங்கபாண்டியன் எம்பி இல்லையா? ஆமாம். அவங்களுடைய 5 வருட செயல்பாடு ஒன்றுமே செய்யலைங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யுங்க. இதை பண்ண அதை பண்ண இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா? ஒன்றுமே எல்லாத்தையும் கொடுத்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவங்க லேப்டாப் கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அவங்க என்னங்க செய்தாங்க? ஒன்றுமே செய்யலைங்க. பொய்யான வாக்குறுதி தாங்க தராங்க. பொய் பொய் பொய். டிஎம்கே முழுக்க அவர் ஐயோ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யுங்க. கடந்த தேர்தலில் பாஜக வந்து குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருந்தது. 20% வாக்குகள் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு கருத்து கணிப்புலாம் வருது. உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக 20. இப்போவே நாங்கள் வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து நாங்கள் 18லேருந்து 20% வச்சு ஓட்டு வாங்குவோம். இன்னும் நாங்கள் கூட்டணி வச்சோம்னா நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். நம்ம மோடி தான் மீண்டும் வருவார் ஆட்சி. சேப்பாக்கம் தொகுதிங்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். உங்கள் எம்எல்ஏவோட செயல்பாடு எப்படி? ஐயோ அவருக்கு தான் ஒன்றுமே தெரியல. அவரை எதனா கேட்டு பாருங்களா. எனக்கு தெரியலாம் தெரியும். அவருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கு. அவர் குழந்தைகிட்ட கொடுத்துருக்குறாங்க ஐயாமா அந்த பதவியை. அது குழந்தைக்கு என்ன தெரியுது? எதை கேட்டாலும் என்ன சொல்லுது? எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு. அவருக்கு இன்னும் தெரிஞ்சுதுன்னு சொல்லியிருக்காரு. வளர்கிற பிள்ளை கையில் ஆட்சி குத்தி வச்சுக்கிறாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்தியாவில் ஒரு 100 ஹெலிகாப்டர் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 10 வருஷத்தில் வானான்னா எத்தனை வானானா 1000 ஹெலிகாப்டர் மேலே இருக்குது. என்ன அதே மாதிரி ஏர்பிளைனு என்ன
50 ஏர்பிளைன் இருந்து இன்னைக்கு 500 ஏர்பிளைனாக இருக்கு. என்ன லோனு மனைக்கு லோன் தராங்க. என்ன ஒரு ஏக்கருக்கு 6000 ரூபாய். என்னென்ன சாதனை. என்ன மக்களுக்கு எவ்வளோ சேவை செய்கிறாரு. காப்பீடு திட்டம் என்ன 5 லட்சத்துக்கு சிகிச்சை பற்றிக்கலாம். என்ன அப்படியான என்ன இது ஊழல் இல்லாத ஆட்சி இது. என்ன அவள் தான் சொல்ல முடியும். இந்த 2.5 வருடங்களில் திமுக ஆட்சி எப்படி இருக்கு? 2 வருடத்தில் திமுக அவங்க சம்பாதித்து எந்தெந்த துறையில் எப்படி கொள்ளடிக்கலாம். என்ன எப்படி வார்டு தலைவர்லேருந்து பஞ்சாயத்து தலைவர்லேருந்து என்ன கவுன்சிலர்லேருந்து எல்லாம் கொள்ளடிக்கிறது ஃபர்ஸ்ட்டு A1. மக்களுக்கோசரம் சிந்திக்கல கொஞ்சம் கூட. அவங்க மக்களை சிந்திச்சாங்கன்னா எவ்வளோ சேவை செய்யலாம். இந்த இந்தியாவிலே வந்து நல்ல பேர் எடுக்கிறது வந்து ஒரே ஒரு பாரத தலைவர் நம்ம நரேந்திர மோடி தான். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கான உயிர் கொடுத்து அவர் நல்லது செய்கிறாருன்னா அவர் அண்ணாமலை வண்டி தான், வேறு யாரும் இல்லை. ஓகே பாய். திருப்பூரில் நடந்த மாநாட்டில் வந்து அண்ணாமலை ஏற்பாட்டில் எங்கள் தலைவர் ஏற்பாட்டில் நடந்ததில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடக்க 1500 ஏக்கரில் வந்து நிகழ்ச்சியோட ஏற்பாடு பண்ணி அந்த கூட சதவீதம் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து நின்னதை பார்த்து பயந்து இன்னைக்கு என்னோட வட்டத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி நாங்கள் வந்து இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். மக்களோட குறைகளை சேர்க்கறது, மக்கள் வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு என்ன ஒன்று செய்கிறது. இன்னைக்கு அதை வந்து இதே திமுக அவர் யார் நம்ம முதலமைச்சர் இருக்கார்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வந்து வீடு தேரும் சென்று அவர்களை அவங்க உள்ளத்தை கொள்வோம். என்னது நாங்கள் இல்லம் சொல்வோம் உள்ளம் வெல்வோம் சொன்னோம். அவர் என்ன சொல்லிடுறாரு, வீடு தூரம் உள்ளே போயிட்டு அவங்க உள்ளத்தை கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீடு தூரம். இப்போ நாங்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். அவர் இப்போ அதை வந்து இப்போ காப்பி பண்ணுறாரு. காப்பி பண்ணி மேக்கப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையில் எதோ ஒன்று செஞ்சுருக்கலாம்ல, எதுவுமே செய்யலை. அவங்க வந்து அண்ணாமலையாரோட ஐடியா நாலேஜு மோடியோட மூளையை பார்த்துட்டு அவங்களுக்கு பயந்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமல் சும்மாவே கொடி நட்டுட்டு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம். முந்தானத்து பார்த்தா ஏதோ ஒரு நிகழ்ச்சி போட்டு பெட்ஷீட்டு இதெல்லாம் கவரில் போட்டு கொடுக்குறாங்க ரோட்டில். மக்களுக்கு அவங்களோட எல்லாமே அவங்க அக்கௌண்ட்டில் தான் வரும். நிதி உதவியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி டைரெக்டாக அக்கௌண்ட்டு தான். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நாங்கள் டைரெக்டாக கையில் கொடுக்க மாட்டோம். திருநெல்வேலி மாவட்டம் டவுனு. நான் வந்து சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ தற்செயலாக வந்தப்போ இங்கே மோடிஜி வர்றதுக்காக எந்த வித காசு யாரும் வாங்கிக்கிட்டு இங்கே வரல. மோடிஜி அண்ணாமலைக்காக வந்திருக்கோம். ஒரு நேர்மையான ஆட்சி நல்லாட்சி வரணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 80% பேர் இந்துக்கள் மக்கள். அதாவது மதத்தை பற்றி பேசலைனாலும் மதத்தை தாண்டி தான் அவங்க வந்து கட்சியை வளர்க்குறாங்க, கட்சியை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ எல்லா மதத்திலும் ஒன்று தான். மோடிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அவர் நல்லாட்சி கொடுப்பாரு. ஸோ தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலருங்கிறது எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்டினு முஸ்லீம் இந்த எந்தவித மத கோட்பாடு கிடையாது. ஆனால் எதிர்கட்சிக்காரங்க அதை மதத்தின் பேரால் காவியின் பேரால் இப்படி தூண்டி விடுறதுனால ஒரு நல்லாட்சியை வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நேர்மை வெல்லும், நியாயம் வெல்லும், தர்மம் வெல்லும். அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லையிலேருந்து திமுக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அவருடைய 5 வருட செயல்பாடுகள் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நீங்கள் ஞானத்திரவியன் பேரை பாதி மக்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு அராஜகமும் ஒரு 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 கொள்ளை அப்படி தான் பேசப்பட்டிருக்கோம். தவிர நல்லாட்சி பற்றி நிறைய கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்கா இன்னைய வரைக்கும். நேற்றைய வரைக்கும் போதைப் பொருள் கடத்தல். நேற்று கூட ஒரு தோழர் சொன்னார் போதைப் பொருள் கடத்தல் இந்தியா வரைக்கும் இது இருக்குது. இந்தியா வரைக்கும் இருக்குன்னு நீ ரெக்கார்டு காமி. தமிழ்நாட்டில் வந்து ஆதாரபூர்வமாக பிடிச்சிருக்காங்க. அதை இந்தியாவில் இருக்கான்னு நேற்று சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்கேன். இந்தமாதிரி தமிழ்நாட்டில் திருத்த முடியாது. உங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் தமிழ்நாடு வந்து கெட்டு போயிட்டுருக்கு. இந்தியாவும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. ஸோ நல்லாட்சி மலரும் நல்லா தீர்ப்பு வரும்ன்றது மட்டும் நான் பதிவு சொல்ல. நடந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து குறைவான வாக்கு சதவீதம் தான் வாங்கியிருந்தது. இந்த தேர்தலில் பாஜக 20% வரைக்கும் வாங்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட கணிப்பில் வந்து 80% வாக்கு வாங்குங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பாக நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லா பக்கமும் பயங்கர அதாவது உள்ளுணர்வோடு இருக்காங்க மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் உள்ளுணர்வோடு இருக்காங்க. நேர்மையான ஆட்சி மலருங்கிறது எல்லாத்துக்கும் இளைஞர்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப நொந்து நூலாயிட்டாங்க. தமிழ்நாட்டில் நேர்மையான அண்ணாமலை ஆட்சி வரணுன்றது எல்லாரும் மக்களுடைய இது என்னோட மேற்கில் மக்களுடைய எண்ணங்கள். ஸோ இது நிறைவேறணுங்கிறது எல்லாருடைய வேண்டுகோள். கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும். நன்றி 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 நன்றி.
சார் எந்த சட்ட பாராளுமன்ற தொகுதியிலேருந்து நீங்க வரீங்க? திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியிலேருந்து வரேன் சார். உங்களுடைய பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் உறுப்பினர் கடந்த 5 வருடங்கள்ல எப்படி செயல்பட்டிருக்காரு? கடந்த 5 வருடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா ஆள் அட்ரஸே காணும். அவருடைய தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வந்துட்டு நான் ஆட்சிக்கு அமைச்சேன்னா பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்கும். டே டு டே மக்களை நான் வாட்ச் பண்ண சொன்னார். கடந்த 5 ஆண்டுகளாக கும்மிடிப்பூண்டி பக்கமும் வரல, திருவள்ளூர் பாராளுமன்ற பக்கமும் சுத்தமாக ஒரு தலையை காமிச்சதில்லை. அதாவது நீங்க சொல்ற இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு? எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா மீனவர் சமுதாயம் பிளஸ் விவசாயம் தான் பிரதான தொழில். எங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பல கோரிக்கை அவர் எடுத்து நிறைவேற்றி தரேன்னா ஒரே ஒரு கோரிக்கை கூட இதுவரை நேரடியாக வந்ததும் கிடையாது. பாராளுமன்றத்தில் அவர் கலந்து கொண்டதே கிடையாது. அவர் பாராளுமன்றத்துக்கு கலந்துக்கல. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய நிகழ்ச்சியில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாரத் ஜோடோ யாத்திரை இந்த உதவாத செயல்பாடு தான் ஃபுல்லாக இருந்தார். இந்த 2 வருடங்கள் திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பூஜ்யம் தான். எல்லாத்துலயுமே பூஜ்யம். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் சீர்கேடு எல்லாத்துலயுமே நம்ம ஏன் சாதாரண ஒரு பாமர மக்கள் யூஸ் பண்ற ஒரு ரேஷன் புடவையா இருக்கட்டும், ரேஷன்ல கொடுக்குற வேஷ்டியா இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா 80% காட்டன் இருக்கு, ஆனால் 80% பாலிஸ்டர். தலைவர் அருமையாக கவனத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஃபர் சாதிக் என்ற இந்த 2000 கோடி போதை தடுப்பு இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எதிர்கட்சி பேசல. இது தலைவர் தான் அவர் சொன்னார். 2013 ஒரு 20 கிலோ போதை மருந்து வச்சிருக்கும் போதே அவர் வந்து வாட்ச் பண்ணிருக்கணும், டிஜிபி வாட்ச் பண்ணிருக்கணும், எல்லாமே அவர் வாட்ச் பண்ணிருக்கணும். இன்னைக்கு அவர் 33 டன் கடத்திருக்க மாட்டாரு. 20 கிலோ இருக்கும் போதே அவர் வந்து வாட்ச் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்ல ஈடுபட்டிருக்க மாட்டாருன்றது தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் பாஜக எவ்வளவு வாக்கு? கண்டிப்பா இந்த இந்தியா டுடே, ரிபப்ளிக் டே, நியூஸ் 7 எல்லாமே புதிய தலைமுறை எல்லாமே சொன்னது 23% சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கொங்கு பெல்ட்ல தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய வாக்கு சதவீதம் பரவலா 33% மேல தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாராளுமன்ற தொகுதி ஜெயிப்போம். இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா.